This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம் பூமியில் மேண்டல் பாறைகள் வெளியே தெரியும் ஒரே ஒரு புவியியல் அதிசயம். இது எங்கு உள்ளது, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியின் மேல் உள்ள கிரஸ்ட் பகுதியில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த வெளிப்புற நிலத்திற்கு கீழேதான் மேண்டல் பகுதி உள்ளது. இது பூமியின் மேலோட்டுக்கும் கோர் எனப்படும் மையத்திற்கும் இடையில் உள்ள பகுதியாகும். கடல்களின் தரைக்கு சுமார் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் துவங்கும் இந்த மேண்டில் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆழம் கொண்டதாகும். இவை பொதுவாக எரிமலை வெடிப்பின் போது லாவா என்ற பெயரில் வெளிப்படும். ஆனால் எரிமலை வழியாக அல்லாமல் இயற்கையாகவே இந்த மேண்டில் பகுதியின் பாறைகள் பூமிக்கு மேலே வெளிப்படும் ஒரே இடம் நம் பூமியில் உள்ளது. அந்த இடம்தான் மக்வரி தீவு. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கில் நியூசிலாந்திற்கு அருகில் இந்த தீவு அமைந்துள்ளது. இது ஒரு சின்ன தீவுதான். சுமார் 34,000 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ஆனால் புவியியல் ரீதியாக இது ஒரு பெரிய அதிசயமாகும். ஏனென்றால் பூமிக்கு அடியில் உள்ள டெக்டோனிக் பிளேட்டுகள் நகர்ந்ததால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீவு கடலுக்கு அடியிலிருந்து மேலே வந்ததாக கூறுகிறார்கள். அதாவது இன்று நாம் பார்க்கிற தீவாக மாறியுள்ளது. மேலும் இந்த தீவின் அமைவிடம் மிகவும் முக்கியமானது. இது இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த மக்வரி தீவின் நிலப்பரப்பு மிகவும் தனித்துவமானது. இந்த தீவின் காலநிலை மிகவும் குளிர்ச்சியானது. அடிக்கடி மழை பெய்யுமாம். அதே போல காத்தும் பலமாக வீசும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த கடுமையான சூழ்நிலையிலும் நிறைய உயிரினங்கள் இங்கு வாழ்கிறது. இந்த தீவில் பலவிதமான பென்குயின் இனங்கள் வாழ்கிறது. ராயல் பென்குயின்கள் தான் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இந்த தீவினுடைய வயது சுமார் 12 மில்லியன் ஆண்டுகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் டெக்டோனிக் தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலக ஆரம்பித்த போது அதன் உள்ளுக்குள் இருந்த மேண்டில் வெளியே தெரிய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்துள்ளது. இதுதான் மக்வரி மேடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது விலகி சென்று கொண்டிருந்த ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தட்டுகள் ஒன்றை ஒன்று நெருங்க ஆரம்பிக்க அங்கிருந்த அழுத்தத்தால் பிதுங்கிக் கொண்டு வெளியேறுவதைப் போல ஒரு மேண்டில் வெளியேற ஆரம்பித்துள்ளது. இப்படிதான் சுமார் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்வரி தீவு உருவாகியுள்ளது என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த தீவுக்கு சென்றால் நாம் கால் வைப்பது வெறும் நிலம் அல்ல, பெருங்கடலின் தரையில், அதாவது மேண்டில் பகுதியின் சிலிகேட் பாறைகளில் நாம் நடந்து செல்லலாம். வேகமாக குளிர்ந்த லாவாவின் மேல் இங்கே நாம் நடந்து செல்லலாம். மேலும் இவற்றை ஆய்வு செய்வதன் மூலம் பெருங்கடல் தரை உருவாக்கம் பற்றியும் பெருங்கடல் தரைக்கும் கீழே உள்ளவற்றை பற்றியும் டெக்டோனிக் தட்டுகள் பற்றியும் அவற்றின் தொடர்புகள் நகர்வுகள் பற்றியும் அறிய முடியும் என்று கூறுகிறார்கள். அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படும் பகுதியாக இருக்கும் இந்த தீவு புவியியல் தகவல் களஞ்சியமாக மட்டுமல்லாமல் சுமார் 3.5 மில்லியன் கடல் பறவைகளின் வாழ்விடமாக உள்ளது. அதே போல ராயல் பென்குயின்களையும் கடல் யானைகளையும் பூமியில் வேறு எங்கும் காண முடியாது. 1810ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட இந்த தீவு கடுமையான கடல் சீற்றம் கொண்ட பகுதியாக உள்ளது. 1997ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த தீவுக்கு உலக பாரம்பரிய களம் என்ற அடையாளத்தை கொடுத்துள்ளது. இதன் தனித்துவத்தை காக்கும் பொருட்டு இங்கே பயணம் செய்ய கட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது நம் பூமியில் பல இடங்களில் கடினமாக உழைத்து பல்லாயிரம் அடிகள் துளையிட்டு செய்ய வேண்டிய ஆய்வுகளை இந்த இடத்தில் எளிதாக செய்கிறார்கள். மேலும் இந்த தீவில் உள்ள பாறைகள் மிகவும் பழமையானவை. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவான இந்த பாறைகளை ஆய்வு செய்து நம் பூமியின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். நம் பூமியின் மேண்டிலிருந்து வந்த பாறைகள் வெளியில் தெரிவதால் விஞ்ஞானிகளுக்கு நம் பூமியின் உள்கட்டமைப்பு பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த மக்வரி தீவு ஒரு புவியியல் அதிசயமாக